ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது டிஷ் தான் பார்க்க போகிறோம். கோவா வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ குலாப் ஜாமுன் மிக்ஸெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கடையில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நம்ம மில்கி மிஸ்ட் கோயா எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் கோயா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரும். உள்ளங்கை வச்சு நல்லா அரைக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அது நல்லா தூளாகி வந்தோடனே இது கூட நான் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் இல்லாட்டியும் நீங்கள் பாலை திரித்து கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்து பாலை திரித்து இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் நல்லா அரைக்கி விடுங்க. ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் தான் சேர்த்துருக்கேன், பேக்கிங் சோடா கிடையாது. பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 கப் மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்ட் டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறேன். சுகர் சிரப்புக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 2 கப் சர்க்கரையில் நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கம்பி பாதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு தான் நம்ம இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சி எடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த கையோட நான் இதில் குங்குமப்பூ இப்போ சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். ஸோ இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. குலாப் ஜாமுனுக்கெலாம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். மீன்ஸ் நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அண்ட் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்துக்கிட்டே இது சைடில் எடுத்து வச்சுருங்க. இது கலர் மாறி வரும். கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் குலாப் ஜாமுன் உருட்டி எடுத்துக்க போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னா நான் உள்ளே ஒரு முந்திரியோ திராட்சையோ இல்லை பாதாம் ஏதான ஒன்று உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சங்கோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உருட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் கோல்ட் வினர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து இது எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டோங்க. ஸோ காஞ்சி அது நம்ம சிம்மில் வச்சிடணும். இந்த குலாப் ஜாமுன் போடும்போது சிம்மில் வச்சிட்டோன்னா அப்படியே அந்த சூட்லேயே மெதுவாக நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ அதனால் சிம் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம போடும்போது கம்மி பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம குலாப் ஜாமுன் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌன் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். சைடெலாம் திருவி விட்டுக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ சக்கரை பாகும் நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பர்ஃபெக்ட் பதத்தில் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம். எடுத்து இதை சைடில் வச்சுக்கலாம். இதுவும் சூடாறணும், சக்கரை பாகும் சூடாறணும். ஸோ அதனால் நம்மளுக்கு கொலன்னு ஆயிடாது குலாப் ஜாமுன். சூடு ஆறின பிறகு தாங்க நம்ம இது சக்கரை பாகில் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா நம்ம இப்போ சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். ஸோ சக்கரை பாகில் ஒன்றா சேர்த்து ஒரு 6 மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க. நான் அடுத்த நாள் தான் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அதனால் நல்லா ஊறி வரும். ஸோ 6 மணி நேரம் உங்களுக்கு தேவைண்டா 6 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக செமையாக ஒரு ஆத்தென்டிக்கான நம்மளுக்கு இந்த டின்லலாம் கிடைக்கணும்ல அந்த மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் தாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா கிச்சன் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.